அம்பலம் எல்லாம் சிவன் செயல். நமச்சிவாய வாழ்க. அற்றுணையாவது நமச்சிவாயவே. அருட்குருநாத பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. எம்பிரான் திருநாவுக்கரசு பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். நாம் அனைவரும் சித்திரை சதய நாளை முன்னிட்டு எல்லாம் வல்ல பெருமான் திருவருளாலும் குருவருளாலும் திருநாவுக்கரசு நானாடை வரலாற்றை சிந்தனை செய்து கொண்டு வருகிறோம். அதன் தொடர்ச்சியாக சென்ற பதிவில் நாம் சமணர்கள் திருநாவுக்கரசு பெருமானுக்கு எப்படியெல்லாம் தீங்கு விளைத்தார்கள், அதில் நம் திருநாவுக்கரசு பெருமான் திருவுருளால் எப்படியெல்லாம் தப்பித்து வந்தார் என்பதை நாம் சிந்தனை செய்தோம். இறுதியாக கல்லில் கட்டி கடலில் போட்ட போது கூட ஓம் நமசிவாய என்ற அந்த 5 எழுத்து மந்திரத்தை வைத்துக்கொண்டு நம் திருநாவுக்கரசு பெருமான் கல்லையே தெப்பமாக மாற்றி மிதக்க செய்தார். 5 எழுத்து மந்திரத்துடைய வலிமையை பற்றி நம் தெய்வ சேக்கிழார் பாடல சொல்லியிருக்காருங்க. இருவினை பாசம் மும்மலக்கல் ஆர்த்தலின் வருபவ கடலில் வீழ் மாக்கள் ஏறிட அருளும் மெய் 5 எழுத்து அரசை இக்கடல் ஒரு கல் மேல் ஏற்றிடல் உரைக்க வேண்டுமோ. இருவினை, நல்வினை தீவினை, பாசம், மும்மலக்கல் ஆர்த்தலின். அப்படியே நம் திருநாவுக்கரசன் கல்லை கட்டி போட்டாங்க இல்லையா, அதே போல அந்த கல்லை மும்மலக்கல், மும்மலத்தையும் கல்லாக சொல்றாருங்க. அது மட்டும் இல்லாம வருபவ கடல், வினை நம்முடைய பிறப்பு என்ற கடல், அந்த பிறப்பு என்ற கடல் கல், மும்மலக்கல், இது இரண்டையும் 5 எழுத்து சொன்னால் எளிமையாக கடந்து விட முடியும். அப்படிப்பட்ட 5 எழுத்து நம்முடைய திருநாவுக்கரசு பெருமானுடைய அந்த சாதாரண கல்லையா தெப்பமாக மிதக்க செய்யாது. இது அவ்வளோ பெரிய அற்புதம் என்று நம் தெய்வ சேக்கிழார்மா இந்த பாடல பதிவு செய்கிறாங்க. அடுத்தது திருப்பாதிரிப்புலியூர் என்ற தலத்தில் கரை ஒதுங்குகிறது அந்த கல். அங்குள்ள பெருமானை அழகாக மந்திர பாடல் பாடி வழிபாடு செய்கிறார் நம்முடைய திருநாவுக்கரசு பெருமான். என்ன பதிகம் பாடுறாருன்னா, ஈன்றாலுமா எனக்கு இந்தையுமாய் உடன் தோன்றினரா என்று தோன்றா துணையா இருந்தனன் தன் அடியோங்களுக்கே என்று சொல்லி அந்த பதிகத்தை பாடி திரு அதிகை வீரட்டானம் செல்லும் வழியில் நம்முடைய திருநாவுக்கரசு பெருமான் திரு மாணிக்குழி தலத்தையும் திருத்திரைநக தலத்தையும் வழிபட்டு விட்டு திரு அதிகை வீரட்டானம் செல்கிறார். திரு அதிகை வீரட்டானத்திற்கு சென்று அங்கு எல்லாம் வல்ல பெருமானை வழிபட்டு நம்முடைய திருநாவுக்கரசருடைய அந்த மேனி எப்படி இருக்கிறது என்று தெய்வ சேக்கிழார் பதிவு செய்கிறார் பாருங்க. தூய வெந்நீரு துதைந்த பொன்மேனியும் தாழ்வடமும் நாயகன் சேவடி தை வரும் சிந்தையும் நைந்து உருகி பாய்வது போல் அன்பு நீர் பொழி கண்ணும் பதிக செஞ்சொல் மேய செவ்வாயும் உடையார் புகுந்தார் வீதி உள்ளே. திரு அதிகை வீரட்டான வீதிக்குள் அந்த வழியில செல்றாராம். அந்த உடம்பு எப்படி இருக்குன்னா வெந்நீர் துதைந்த பொன் மேனியாக இருக்கிறது. அப்படியே திருநீர் மங்காமல் பூசி அந்த உடம்பே பொன் உடம்பாக காட்சி அளிக்கிறது என்று சொல்றார். அது மட்டும் அல்லாமல் எல்லாம் வல்ல பெருமான் திருவடியை இமைப்பொழுதும் நீங்காமல் இருக்கக்கூடிய மனம் இருக்கிறது. அது மட்டும் அல்லாமல் நைந்து உருகி அப்படியே கண்களில் இருந்து அன்பு நீரானது அருவியாக பாயக்கூடிய கண்களை உடையவர். இறுதியா சொல்றாரு பாருங்க, பதிக செஞ்சொல் மேய செவ்வாயும். பதிகம் வாயை திறந்தாலே பதிகமாக வரக்கூடிய செவ்வாயை உடையவர் வீதியுள்ளே வருகிறார். நம்முடைய திருநாவுக்கரசு பெருமான் வருகிறார் என்று நம் தெய்வ சேக்கிழார் பெருமான் இந்த பாடலில் கூறியிருக்கிறார். எனவே அந்த வீதியில வராது திருநாவுக்கரசு பெருமான், அது எல்லாரும் பார்க்குறாங்க. அவங்க என்ன சொல்றாங்களாம், கண்டார்கள் கை தலைமேல் குவித்து இந்த கருணை கண்டால் மெண்டாய செங்கை அமன் கையர் தீங்கு விளைக்க செற்றம் உண்டாயின எவ்வண்ணம் என்று உரைப்பார்கள். பின்னும் தொண்டு ஆண்டு கொண்ட பிரானை தொழுது துதித்தனரே. அப்படியே எல்லா ஊர் மக்களும் கை குவித்து வணங்குறாங்களாம். அவங்க என்ன சொல்றாங்களாம், இத்தகைய கருணை நிறைந்த இந்த முகத்தை பார்த்தா அமனகாவுக்கு தீங்கு விளைத்தார்கள். இந்த கருணை மிகுந்த முகத்தை பார்த்தா எப்படி தீங்கு விளைக்கணும் என்று தோணும் என்று அந்த ஊர் மக்கள் எல்லாம் திருநாவுக்கரசு பெருமானை பற்றி பேசுகிறார்கள். பிறகு
நம்முடைய திருநாவுக்கரசு பெருமான் அரியானை அரியனுக்கு அரியானை அடியவர்க்கு எளியானை விரிபுணர் சூழ் திருவதிகை வீரட்டான தமுதை தெரிவறிய பெருந்தன்மை திருநாவுக்கரசு மனம் பரிவுறு செந்தமிழில் பாட்டு பலபாடி பணி செய்யும்னார். திருவதிகை வீரட்டானத்திலே பல நாளிலிருந்து பல பதிகங்களையும் திருத்தாண்டகங்களையும் பாடி எல்லாம் வல்ல பெருமானுக்கு தொண்டு செய்து கொண்டே வருகிறார். அப்படி இருக்கும் பொழுது புல்லறிவில் சமணர்க்காக பொல்லாங்கு புரிந்து ஒழுகும் பல்லவனுக்கு தன்னுடைய பழ வினை பாசம் பறிக அல்லல் ஒழிந்து அங்கெய்தி ஆண்ட அரசினை பணிந்து வல்லமன தனை நீத்து மழவிடையோன் தாள் அடைந்தான். பல்லவ மன்னர் திருநாவுக்கரசு பெருமானுக்கு சமணர்கள் தீங்கு விளைக்கும் பொழுது அவருக்கு முழுமுது துணையாக இருந்த பல்லவ மன்னர் என்ன பண்றாராம், திருநாவுக்கரசு பெருமானுடைய அருமை பெருமைகளை அறிந்து திருநாவுக்கரசு பெருமான் சைவ சமயத்துடைய பெருமைகள் எல்லாம் தெரிந்து கொண்டு அந்த பல்லவ மன்னர் திருநாவுக்கரசு பெருமானுடைய திருவடிகளில் அப்படியே விழுந்து சமணர்களை நீத்து சமண சமயத்தையும் அந்த சமணர்களையும் விட்டு சைவ சமயத்திற்கு எல்லாம் வல்ல பெருமான் திருவடியில் சரணடைந்தான் என்று நம் தேவ சேக்கிழார் பெருமான் இந்த பாடலை பதிவு செய்கிறார். இந்நாடு திருப்பணிகள் செய்கின்ற இந்தமிழ் மன்னனான வாகீச திருமுனியும் மதிசடை மேல் பன்னாக மணிந்தவத்தம் பதி பலவும் சென்று இறஞ்சி சென்னாம தமிழ் புனைந்து தொண்டு செய்வான் தொடர்ந்திடுவார். இப்படி இருக்கும் பொழுது திருவதிகே ரொம்ப நாள் திருந்துட்டு செய்கிறார் நம்முடைய திருநாவுக்கரசு பெருமான். அப்படி இருக்கும்போது அதுக்கு என்ன இதுன்னா, எல்லாம் வல்ல பெருமான் பல பதிகளில் பல தலங்களில் எழுந்தருளி அருள்பாலித்து கொண்டிருக்கிறார். அந்த தலங்களுக்கெல்லாம் சென்று வாயார பதிகங்கள் பாடி அவருக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்ற ஆர்வம் நம்முடைய திருநாவுக்கரசு பெருமான் வந்தது. எனவே உடனே திரு அதிகை பதி மருங்கு திருவெண்ணை நல்லூரும் அருளு திரு ஆமாத்தூர் கோவலூர் முதலா மருவு திருப்பதி பிறவும் வணங்கி வளத்தமிழ் பாடி பெருகு விருப்பு உடன் விடைந்தார் மகிழ் பெண்ணாகடம் அணைந்தார். திருவெண்ணை நல்லூர், ஆமாத்தூர், திருக்கோவலூர் முதலிய தலங்களெல்லாம் வணங்கி நம்முடைய திருநாவுக்கரசு பெருமான் பெண்ணாகடம் என்ற தலத்தை அடைகிறார். பெண்ணாகடம் தலத்தை வந்த உடனே, சாமி இந்த உடம்பு ரொம்ப நாளா சமண சமயத்திலேயே இருந்த உடம்பு சாமி, அதனால இப்போ சைவ சமயத்துக்கு வந்துடுச்சு. நீங்க என்ன பண்ணணும் தெரியுங்களா சாமி, உங்க திருவடிக்கு ஒரு விண்ணப்பம் இருக்கு சாமி. அதை சொல்றாரு பாருங்க. பொன்னாந்த திருவடிக்கு என் விண்ணப்பம் என்று எடுத்து முன்னாகி எப்பொருட்கும் முடிவாகி நின்றானை தன் ஆகத்து உமை பாகம் கொண்டானை சங்கரனை நல்நாம திருவிருத்தம் நலம் சேர்க்க பாடுதலும் பொன்னார் திருவடிக்கு ஒன்று உண்டு விண்ணப்பம் போற்றி செய்யும் என் ஆவியை காப்பதற்கு இச்சை உண்டேன் என்ற அந்த பதிகத்தை பெண்ணாகடுத்து பெருமானை பார்த்து அப்படியே பாடுகிறார். பாடின உடனே என்ன விண்ணப்பம் வைத்தாராம், நீடு திரு தூங்கானை மாடத்து நிலவுகின்ற ஆடகமேழு சுளையான் அருளால் ஓ சிவபூதம் மாடொருவர் அறியாமே வாகி செலுத்து தோளில் சேடுயர் மூவிலை சூளம் சுனவிடையின் உடன் சாத்த. சாமி இந்த உடம்பு சமசமயத்து இருந்ததுனால இப்போ சைவ சமயத்துக்கு வந்துடுச்சு. அதனால நீங்க என்ன பண்ணணும், என்னுடைய உடம்புல சிவ சின்னங்களை பொறித்து அருள வேண்டும் சாமி என்று விண்ணப்பிச்சார் நம்முடைய திருநாவுக்கரசு பெருமான். அதே போல ஒரு சிவபூதகணம், யாருக்குமே தெரியாது சிவபூதகணம், அப்படியே திருநாவுக்கரசுடைய தோளில் சிவ சின்னங்களான மூவிலை சூலமும் இடவக்குறியும் பொறித்து விட்டு சென்றது. அப்படியே மன மகிழ்ச்சியோடு இருந்தாங்க. அப்படியே பெண்ணாகடத்திலிருந்து பொழுது தில்லைக்கு செல்ல வேண்டும் என்ற ஆர்வம் வந்தது. அப்படியே தில்லைக்கு சென்று லாபல்ல பெருமான் கூத்து ஆடுகின்ற பெருமானுடைய திருவடிகளை பணிய வேண்டும் என்ற ஆர்வம் வந்ததால் தில்லைக்கு சென்றார். அப்படியே அந்த வீதியெல்லாம் வணங்குகிறார். எல்லையை அப்படியே விழுந்து வணங்குகிறார். பார்த்தா நந்தவனம் இருக்கிறது. அனைத்தையும் அப்படியே 7 நிலையை கொண்ட அந்த கோபுரங்கள் எல்லாம் பிரம்மாண்டமாக இருக்கிறது. அந்த கோபுரத்தை எல்லாம் அப்படியே வணங்கி நடராஜ பெருமான் முன்னாடி போய் நிற்கிறாராம்.
அந்த இடத்தை நம் தெய்வ செய்ய பதிவு செய்யறார் பாருங்க. கையும் தலைமிசை புனை அஞ்சலி என கண்ணும் பொழி மழை ஒழியாதே பெய்யும் தகையென கரணங்களும் உடன் உருகும் பரிவின பேறு எய்தும் மெஞ்சும் தரைமிசை விழு முன்பு எழுதரும் மென்தாள் சடையொடு நின்றாடும் ஐயன் திருநடம் எதிர் கும்பிடும் அவர் ஆர்வம் பெருகுதல் அளவு என்றார். அப்படியே நடராஜபெருமானை பார்த்த உடனே கையெல்லாம் தலைமேல் குவித்து, அது மட்டும் அல்லாமல் கண்ணும் பொழி மழை ஒழியாது, கண்களிலிருந்து கண்ணீரானது அருவி போல இல்லையா மழை போல கொட்டி கொண்டே இருக்கிறது, ஒழியாமல் கொட்டி கொண்டே இருக்கிறதா. அப்படியே கரணங்கள் எல்லாம் அப்படியே அடங்கிடுச்சான். எல்லாம் வல்ல பெருமானை மட்டுமே பார்த்து கொண்டிருக்கிறார். நம்முடைய நம்பியாரை நாம் பார்க்கும் பொழுது அப்படியே 5 பேரறிவும் கண்களேயாக, அளப்பரும் கரணங்கள் 4 சிந்தமே ஆக, குணமொரு 3 திருந்து சாத்விகமே ஆக என்று தெய்வ சேக்கிழ பெருமான் நம்பியாருல பெருமான் எல்லாம் நடராச பெருமானை பார்க்கும் பொழுது எதுவுமே வேலை செய்யல, கண்ணு பார்க்குது, மனம் அப்படியே அழுது கொண்டே இருக்கிறது, அப்படியே அந்த இடமே அமைதியாக இருக்கிறது சொல்றார். அதே போலதான் இங்கேயும் நம் திருநாவுக்கரசர் பெருமான் கையை தலைமேல் குவித்து வணங்குகிறார். கண்களிலிருந்து மழை ஒழியாமல் அப்படியே கண்களிலிருந்து அப்படியே சென்று கொண்டே இருக்கிறது, கண்ணீரானது சென்று கொண்டே இருக்கிறது. அப்படியே நடராச பெருமானுடைய திருநடனத்தை பார்த்து நம் திருநாவுக்கரசர் பெருமான் திளைத்து போயிருக்கிறார். பிறகு எந்தெந்த தலங்களுக்கெல்லாம் சென்றார், திருஞான சம்பந்த பெருமானை எப்படி கண்டார் என்பதை நாம் அடுத்தடுத்து வரும் பதிவுகளில் சிந்தனை செய்வோம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.